தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுகவினுடைய அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசமான செயல்! பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. 6999 சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை.